எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஒயிட் சீஸ் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் பட்டரு, வெள்ளை பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அப்புறம் கொடை மிளகா, காரம் போட்டு நல்லா வணக்கிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு வணக்கலாங்க. வணக்கி அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு நைட்டாக வறுத்துட்டு அதிலே பால் ஊற்றி ஒரு சாஸ் மாதிரி பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு அதிலே பெப்பரு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இந்த கொடை மிளகாயும் காணையும் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இந்த பாஸ்தாவையும் எடுத்து உள்ளே போட்டு லாஸ்ட்டாக சீஸ் எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டோம்னா செம்ம டேஸ்டான பாஸ்தா ரெடிங்க. இப்போ கவிதை சொல்லிடலாங்க. என் தொலைதூர காதலி போல் என்றோ ஒரு நாள் நான் சுவைக்கும் அயல்நாட்டு துரிதம். கவிதை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.